தக்காளி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்கேங்க. இது கூட பெரிய வெங்காயம் 3 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூட மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளி 3 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக சேர்த்துக்கிறேங்க. தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசினா 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுட்டு இப்போ விசில் நல்லா ப்ரெஷர் அடங்கிருச்சுங்க. டேஸ்டியான தக்காளி பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.